ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை எனவும் தவிக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள். தரா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை தமிழக வெற்றிக் கழகம் முழுமையாக புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று தற்போது அதனுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியிடக்கூடிய அறிவிப்புல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிட்ட கட்சி தொடக்க அறிவிப்பிற்கான முதல் அறிக்கையிலேயே எதிர்வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக மக்களுக்கான பணியாற்றுவது என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் தன்னுடைய பிரதான இலக்கு என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்று திட்டவட்டமாக விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களுடைய அதிகார பலத்துடன் பொது தேர்தல்களை காட்டிலும் ஜனநாயகத்திற்கு எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை அரங்கேற்றிய இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்று வருவது வழக்கம் என்பதையே கடந்த கால வரலாறு உணர்த்துகிறது என்று தன்னுடைய அறிக்கையில ஆனந்த் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போலவே பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் தமிழக வெற்றிக் கழகம் முழுமையாக புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என்பதை விஜய் உத்தரவின்படி தெரிவித்துக் கொள்வதாக ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த இடைத்தேர்தலை ஏற்கனவே அதிமுக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றிக் கழகமும் தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. தாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் தவிக சார்பில் அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. ஜனநாயகத்திற்கு எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை அரங்கேற்றிய இடைத்தேர்தல்களில் வெற்றி பெறுவது வழக்கம் என தவிக சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலைப் போலவே பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் புறக்கணிப்பதாக தவிக தரப்பில் அறிவிப்பானது வெளியாகியுள்ளது.